புதுசா வந்து இந்த பேப்பரை ஃபில்லப் பண்ணி கொடுத்தாதான் உங்களுக்கு ஓட்டு, இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறி இந்த மாதிரி ஒரு நியாயமான வெளிப்படையான ஒரு தேர்தல் இருக்கிற 12 மாநில யூனியன் பிரதேச மக்களை வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிறதுக்கான ஒரு முயற்சி. நம்மளுடைய மாநிலத்துல வந்து நம்மளுடைய வாக்குரிமையை நீங்க மீண்டும் உறுதி செய்யணும் சொல்றதுக்கு யாரு தேர்தல் கமிஷன்? இந்த ஊர்ல நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம முன்னோர்கள் பிறந்து வளர்ந்துருக்காங்க. நம்ம இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இந்த பூத்துல இருக்கோம். அதுக்கு வந்து காலங்காலமா நம்ம பூத்துல தான் இருக்கிறோங்கிறதுக்கு எத்தனையோ வாக்காளர்கள் பட்டியல நம்ம பேர் இருந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் வாக்காளர் பட்டியலில் சேர்த்தல் நடக்குது, நீக்கல் நடக்குது, நம்ம எல்லாம் ஓட்டு போடுறோம். இப்ப எதுக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற 6,36 லட்சம் பேரும் புதுசா வந்து இந்த பேப்பரை ஃபில்லப் பண்ணி கொடுத்தாதான் உங்களுக்கு ஓட்டு, இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறி இந்த மாதிரி ஒரு நியாயமான வெளிப்படையான ஒரு தேர்தல் நடத்துறதை வந்து சிதைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையை நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம நம்புறோம். இந்தியாவில் வந்து தேர்தல் வந்து நேர்மையாக தான் நடக்குது, நியாயமாக தான் நடக்குது. நம்ம ஓட்டு போட்டு தான் ஒரு அரசாங்கம் ஜெயிக்கவோ இல்லை ஒரு கட்சி தோக்கவோ வந்து செய்கிறாங்க அப்படிங்கிற நம்மளுடைய முழுமையான ஒரு நம்பிக்கையை சிதைப்பதற்குரிய வேலையை இந்த எலெக்ஷன் கமிஷன் செய்யுது. எவ்வளவோ பேர் வந்து படிக்காத எழுத படிக்க தெரியாத மக்கள் இருக்காங்க. எவ்வளவோ மக்கள் வந்து அன்னைக்கு காலையில வேலைக்கு போனாதான் அன்னைக்கு சாப்பாடு. ஞாயிற்றுக்கிழமை கூட நிக்காம வேலைக்கு போற எத்தனையோ குடும்பங்கள் நமக்கு அரூர்லயே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் வந்து எப்படி திருப்பி கொடுப்பாங்க? இவங்க எல்லாருக்கும் எப்படி இது எழுத தெரியும்? எல்லாரும் வந்து 2002க்கும் இப்ப இருக்கிற தேர்தலுக்கு இடையில டெத் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்ட எங்க டெத் சர்டிபிகேட் போவாங்க? இப்ப வந்து ஒருத்தருக்கு சொத்து இருக்கு, அம்மா பேர்லயோ அப்பா பேர்லயோ. அந்த சொத்தை இவங்க இன்னொருத்தரோட பேருக்கு மாத்துறதுக்காக மகனோ மகளோ அந்த டெத் சர்டிபிகேட்டை வாங்கியிருப்பாங்க. சொத்தே இல்லாத ஒருத்தர் எதுக்கு போய் டெத் சர்டிபிகேட் வாங்க போறாங்க? அவங்க வாங்காம தான் விட்டுருப்பாங்க. இப்ப 20 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர் வந்து இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கல அப்படின்னா இப்ப போய் டெத் சர்டிபிகேட் வாங்கணும். ஸோ இது வந்து ஒரு தேர்தலை முறையாக நேர்மையாக வெளிப்படையாக நடத்துறதுக்கு வாக்காளர் பட்டியலை ஒரு புதுப்பிக்கிற ஒரு நிகழ்வு அல்ல. இது வந்து தமிழ்நாட்டு மக்களை, மிச்சம் இருக்கிற 12 மாநில யூனியன் பிரதேச மக்களை வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிறதுக்கான ஒரு முயற்சி இந்திய தேர்தல் ஆணையம் செய்யுது. இதை வந்து நம்ம கடுமையா எதிர்க்கணும். அதற்கான ஆதாரத்தை தான் இப்ப நான் மக்கள் முன்னாடி வெளிப்படுத்திட்டு இருக்கேன்.